ஸோ வெல்கம் டு ஜாவா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். நீங்க ப்ரோகிராமிங்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்கன்னா, நீங்க தாராளமா வந்து கோடிங் பார்ட்டுக்கு மூவ் ஆயிக்கலாம். அதாவது ஜாவா வேரியபிள்ஸ், டேட்டா டைப் அதுக்கு நீங்க மூவ் ஆயிக்கலாம். பட் நீங்க ஜாவா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்டர்வியூல போயிட்டு வாட் இஸ் த ஆர்க்கிடெக்சர் ஆஃப் ஜாவா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க திணறக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஜாவா பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, புரோகிராமிங் லாங்குவேஜ். புரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்ன? இட் இஸ் சிம்பிள். புரோகிராமிங் லாங்குவேஜ்னா ஒண்ணும் இல்ல. ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அத வந்து நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட குடுப்போம். அந்த கம்ப்யூட்டர் வந்து அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ, நாம இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ என்ன லாங்குவேஜ்ல எழுதுவோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஹை லெவல் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த புரோகிராமிங் லாங்குவேஜ் லைக் ஜாவா, சி, பைத்தான் இது எல்லாமே ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் புரோகிராமிங் ஸ்கிரிப்ட் காமிக்கிறேன். இது சி பிளஸ் பிளஸ். என்ன ப்ரோ சி பிளஸ் பிளஸ் காமிக்கிறீங்க? நம்ம ஜாவா தானே படிக்க போறோம்னா, அது தெரியணும்னு அவசியம் இல்ல. இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, சிம்பிளா இங்க சி அவுட்ன்னு இருக்கு. சரி, ஓகே அவுட் அந்த வேர்ட வச்சு ஓகே இட் இஸ் பிரிண்டிங் சம்திங். ஹெல்லோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்ணுது. இப்ப இதே மாரி நான் ஜாவாக்கு போறேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க எஸ்டிடி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஹெல்லோ வேர்ல்ட். இப்ப புரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியாதவங்க கூட இத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஓகேவா? சிஸ்டம் ஓகே சிஸ்டம சொல்றாங்க. இங்க நம்ம வொர்க் பண்ற சிஸ்டம சொல்றாங்க. ஓகே அவுட் செம் அவுட்புட்டா இருக்குமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் பிரிண்ட் ஓகே இட் இஸ் பிரிண்டிங் சம்திங் ஓகேவா? எல்லாம் சரி ஏதோ வியர்ட் டைப் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ ஹெல்லோ வேர்ல்ட். ஸோ இந்த பர்ட்டிகுலர் புரோகிராமிங் ஸ்னிப்பெட்ட பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? திஸ் பர்ட்டிகுலர் புரோகிராம் இஸ் பிரிண்டிங் சம்திங். அது ஏன் நமக்கு தெரியுது? ஏன்னா இது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் எதுல இருக்கு? இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ இந்த எல்லா லாங்குவேஜுமே இங்கிலீஷ்ல எழுதும்போது நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் ஹியூமனான நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற இங்கிலீஷ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிடையாது. இப்ப கம்ப்யூட்டர் என்ன லாங்குவேஜ் ப்ரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இந்த 2 வேரியபிள் தவிர கம்ப்யூட்டருக்கு ஒரு மண்ணுமே தெரியாதுங்க. கம்ப்யூட்டர் ஒரு முட்டாள். நமக்கு அதுக்கு தெரிஞ்ச 2டே வார்த்தை 0 அண்ட் 1 தான். இத வச்சு தான் அது அத்தன வித்த பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கிலீஷ்ல அதாவது ஒரு நம்பர் எடுத்துப்போம். 7ங்கிற நம்பருக்கு வந்து கம்ப்யூட்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 0, 1, 1, 1 இத தான் வந்து பைனரி நம்பர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கன்வர்ஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. இப்ப நம்ம எய்ம் என்னவா இருக்க போகுதுன்னா, இந்த இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ நம்ம மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணக்கூடிய லாங்குவேஜ்க்கு மாத்தணும். அதாவது நீங்க இங்கிலீஷ்ல எழுதின ஜாவா கோடோ, சி பிளஸ் பிளஸ் கோடோ அத வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கோடுக்கு நாம கன்வெர்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கம்பைலேஷன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து இன்டர்பிரிட்டேஷன்னு சொல்லுவாங்க. கம்பைலேஷன்னா சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் இருக்குல்ல, அத பல மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேவா? இதற்கு பேர் கம்பைலேஷன் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா, மொத்த திருக்குறளையும் படிச்சு, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுல இருக்கிற எசன்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்வீட்டா ஒரு இங்கிலீஷ் ஃபார்மேட்ல திருக்குறள் பண்றாங்க. ஸ்பானிஷ் மல்டிபிள் லாங்குவேஜ்ல பண்றாங்க. அதாவது மொத்த ஃபைலையுமே எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்றோம். ஓகேவா? இட் இஸ் டேக்கிங் எவ்ரிதிங் அண்ட் டூயிங் இட். சோ இது வந்து கம்பைலேஷன் சொல்லுவோம். இன்டர்பிரேட்டேஷன்னா இப்ப யுஎன் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அங்க பீப்பிள் ஃப்ரம் மல்டிபிள் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் நேட்டிவ்ல இருந்து வருவாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும்னு எந்த அவசியமே கிடையாது. சோ அப்ப என்னன்னா, அவைங்க வந்து ஒரு தமிழ்ல பேசிட்டு இருக்காங்கன்னா, அத டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு இன்டர்பிரேட்டர் எனக்கு வந்து டங் ஸ்லிப் ஆகுது. பட் அந்த லாங்குவேஜ டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நடுவுல ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? சோ யுஎன் கான்ஃபரன்ஸ்ல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இந்த தமிழ்ல போற வார்த்தைய நடுவுல ஒருத்தர் இருந்து எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்ப எப்படி இருக்கும்னா, நான் அந்த யுஎன் கான்ஃபரன்ஸ்க்கு வந்ததுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னா, இத வந்து இன்டர்பிரட்டர் எப்படி சொல்றாங்க? "ஹி ஃபீல்ஸ் ப்ரவுட் தட் ஹி ஹஸ் பீன் பிரசன்டட் இன் திஸ் பிக் யுஎன் கான்ஃபரன்ஸ்" அப்படின்னு என்ன விட நல்லாவே அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. பட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நான் அடுத்த லைன் சொல்லுவேன். "இங்க வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டூ கம் ஹியர் வாட் ஆர் த ட்ரபிள்ஸ் ஐ ஹவ் வென்ட் த்ரூ யூ நோ" அப்படின்னு ஒரு லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன் நடந்துகிட்டு இருக்கும். நான் சொல்ல சொல்ல டிரான்ஸ்லேஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ லைன் பை லைன் பண்றத இன்டர்பிரேட்டேஷன்னு சொல்லுவாங்க. மொத்தத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்புறம் வந்து லைக் மொத்த திருக்குறளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ்ல எழுத முடியும். இப்ப வந்து இங்கிலீஷ்ல எழுதக்கூடிய ஒருத்தர் வந்து "துப்புக்கு துப்பாய துப்பாய போய் தூவும் மழை" ஓகேவா? ஸோ அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குன்னா, அத அவர் இங்கிலீஷ்ல டப்புன்னு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹி ஷுட் நோ த மீனிங். அது எல்லாமே கத்து, ஒவ்வொண்ணா கத்து, அதுக்கப்புறம் தான் அவர் இங்கிலீஷ்ல அழகா வந்து ஒரு அவுட்புட் தருவார். ஸோ இதுக்கு பேர் வந்து கம்பைலேஷன் சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து இன்டர்பிரிட்டேஷன். இப்ப கம்பைலேஷன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜோட எக்ஸாம்பிள் நான் என்ன குடுக்க போறேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சி பிளஸ் பிளஸ். "என்ன ப்ரோ ஜாவா படிக்கிறோம் மறுபடியும் சி பிளஸ் பிளஸ்க்கே போறேன்னு" சொல்லாதீங்க. பிகாஸ்
ஒரு ப்ரோகிராமிங் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னா இட் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் நோயிங் திங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு C++ ஃபைல் எழுதியிருக்கேன். இது என்ன பண்ணுதுன்னா சிம்பிளாக ஹெலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். main.cpp.out main. ஓகேவா? ஸோ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஹை லெவல் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கோட வந்து நான் மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அவுட்புட் கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸோ இதுதான் கமாண்ட். இது என்ன பண்ணுது main.cpp எடுத்து ஒரு அவுட்புட் ஃபைல் கொடுக்குது. ஸோ அந்த அவுட்புட் ஃபைல் தான் வந்து மெயின். ஓகே, இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா மெயின்ங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த பர்ட்டிகுலர் மெயின்ங்கிற ஃபைலை நான் ரன் பண்ணணும்னா இந்த கம்ப்யூட்டர் இந்த ஃபைலை, அதாவது இந்த ஃபைலை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட்ல வச்சிருப்போம். ஓகேவா? இந்த மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இது மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள். இது டோட்டலி மிஷினுக்கு போகாது. லைக் இது வந்து எடிட்டர் டிஸ்ப்ளே பண்றது. இங்க இருக்கக்கூடிய எடிட்டரால இந்த இதை டிஸ்ப்ளே பண்ண முடியல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஒன்லி பை த கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், இந்த பர்ட்டிகுலர் மிஷின் இந்த ஃபைலை ரீட் பண்ணி ஹெலோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ என்ன இருக்கு, இந்த மொத்த ஃபைலையுமே நம்ம படிச்சு இங்க பர்ட்டிகுலரா we have given the output, அதாவது hello worldங்கிற அவுட்புட். இப்போ இன்டர்பிரேஷனுக்கு போயிடலாம். இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். சின்ஸ் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ண போறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணி கன்சோல் போய் லெட்ஸ் கிளியர் அவுட் சம் திங்ஸ். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். ஸோ இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ்னா ஒன்றும் இல்லை. int x is equal to where x is equal to 20 நான் கொடுத்துட்டேன்னா x is equal to 20ங்கிற வேல்யூ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு இடத்துல அசைன் பண்ணிடும். அப்புறம் வந்து where y is equal to 30. ஓகே, டன். ஸோ z is equal to where z is equal to x plus y அப்படின்னு நான் கொடுத்துட்டு z-ஓட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் பண்ணனா 15 காமிக்கும். இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு நல்லா பாருங்க. இப்போ நான் இங்க ஒரு லைன் ஆஃப் கோட எழுதியிருக்கேன். எக்ஸுக்கு 20ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் y இஸ் ஈக்குவல் டு 13 அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு அசைன் பண்ணி z நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லைனை ரீட் பண்ணியிருக்கு, அப்புறம் வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கு, அடுத்தது இந்த லைன் கிரியேட் பண்ணியிருக்கு, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஒரு லைன் பை லைன் போகுது. ஓகேவா? இந்த பண்ண நான் ப்ராசஸை என்னால் வந்து இங்கே C++ல பண்ண முடியாது. ஏன்னா இது மொத்தத்தையும் கம்பைல் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? பட் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே கோடை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் z is equal to x plus y நான் கொடுக்கும்போது நான் x ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கு. இட் இஸ் கோயிங் லைன் பை லைன். தட் இஸ் வாட் கால்ட் இன்டர்பிரேஷன். ஓகேவா? ஸோ கம்பைலருக்கும் இன்டர்பிரேஷன் லாங்குவேஜுக்கும் நமக்கு வந்து டெஃபினிஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் நான் என்ன கேட்க போறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாவா என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ்? ஓகேவா? ஜாவா இஸ் இன்டர்பிரேட்டட் ஆர் கம்பைலர் லாங்குவேஜ். த ஆன்சர் இஸ் ஜாவா இஸ் both compiled and interpreted language. ஓகேவா? இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஜாவா இஸ் both compiled and interpreted language. அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஜாவாவோட லைக் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாமே வந்து இன்டர்வியூல கேட்கக்கூட ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நீங்க எழுதக்கூடிய சோர்ஸ் கோட் ஜாவா இருக்குல்ல, இது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கம்பைலர் கிட்ட போகும். கம்பைலர் என்ன பண்ணுன்னா ஒரு இன்டர்மீடியட் கோட், அது வந்து ஒரு ஆஃப் பேக் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஹியூமனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பட் க்ளோஸ் டு மிஷின் இருக்காது, க்ளோஸ் டு ஹியூமன் இருக்காது, ஒரு நடுவாப்படி ஒரு ஆஃப் பாயில் ஸ்டேட்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கம்பைலர் என்ன பண்ணும், இது வந்து பைட் கோடா கன்வெர்ட் பண்ணும். இது வந்து java.class ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எழுதக்கூடிய sc.javaங்கிற ஃபைல் என்ன ஆயிரும், sc.class அப்படின்னு ஃபைலா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் கம்பைலேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. sc.java என்ன இருக்கு, கம்பைலர் கிட்ட கொடுத்துருக்கோம். கம்பைலர் வந்து பைட் கோட் கொடுத்துருக்கு. அது எந்த எக்ஸ்டென்ஷன்ல இருக்குன்னா .class எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். இந்த .classங்கிற எக்ஸ்டென்ஷனை நம்ம யார்கிட்ட கொடுப்போம்னா JIT. இட் இஸ் a just in time compiler. ஓகேவா? ஸோ just in time compiler. ஓகேவா? இந்த கிளாஸ் ஃபைலை just in time கம்பைலர் கிட்ட கொடுப்போம். ஓகேவா? இந்த கம்பைலர் தான் வந்து இன்டர்பிரேட் பண்ணி நேட்டிவ் மிஷின் கோடு கன்வெர்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து இன்டர்பிரேஷன் நடக்குது. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கம்பைலேஷன் நடந்திருக்கு. இந்த கம்பைலேஷன் என்ன பண்ணுது, ஜாவா கோட கம்பைல் பண்ணி பைட் கோட கன்வெர்ட் பண்ணி .class கன்வெர்ட் பண்ணுது. இந்த .class ஃபைல் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதை ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் கிட்ட கொடுக்குது. இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் தான் நேட்டிவ் கோடு கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, இந்த ஜஸ்ட் இன் கோட் கம்பைலர் இதெல்லாமே கொஞ்சம் குழப்புதுன்னு நினைச்சிங்கன்னா எஸ், இது குழப்பம். ஏன்னா இது வந்து ஜாவாவோட ஃபவுண்டேஷன். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உருவான இதை கதையை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஜாவா ஃபைலை கிரியேட்
பண்ணியிருக்கேன், which is nothing but it is printing something. First வந்து இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். ஸோ how I'm gonna compile it is Java C அப்புறம் அந்த பர்டிகுலர் main.java main.java போயிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ வந்து கம்பைல் பண்ண போகிறேன். ஸோ கம்பைல் ஆனோடனே என்ன ஆக போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா main.class ஃபைலை நான் டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல இங்கே இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது, பட் ஸ்டில் நம்ம ஹியூமன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, பிகாஸ் தேர் இஸ் சம் blah 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 blah. இந்த பர்டிகுலருக்கு இதை வந்து நம்ம ரன் பண்ணணும். ஸோ ஜாவா மெயின் இப்படி நான் ரன் பண்ணேன்னா hello world அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ணியிருக்கோம்? ஜாவா சி, அதாவது ஜாவாக்குள்ள கம்பைலர். அடுத்தது ஜாவா மெயின் hello world. ஓகே, ஸோ கம்பைலேஷன் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தோம். கம்பைலேஷன் இன்டர்பிரிட்டேஷனை கம்பைன் பண்ணுற மாதிரி ஜாவா ஒரு வேலை பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த வேலை பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மிஷினில் ஜாவா எதுவுமே இல்லை, நீங்கள் பிளாங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவே இருக்கட்டும், பைத்தான், let it be CPP or Java. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும். வாட் இஸ் அ என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட்டில் தான் இந்த ஜாவாவை வந்து கம்பைல் பண்ணக்கூடிய கம்பைலர் இருக்கும், அதை இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர், இது எல்லாமே அந்த என்விரான்மெண்ட்டில் பேக் பண்ணி தருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி போகலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா you have to open no my search history no பாத்துறாதீங்க. Okay, control tab, we are going to open Java Oracle SDK. Okay, so Java download போய்கிட்டு இங்கே வந்து Java SDK இருக்கும். இங்கே வந்து உங்கள் மிஷினோட இப்போ மேக் ஓஎஸில் நான் இருக்கேன். ஸோ ஐ வில் பி மோஸ்ட்லி இன்ஸ்டாலிங் திஸ் பர்டிகுலர் திங். நீங்கள் விண்டோஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் x64 பர்டிகுலர் திங் யூஸ் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணி அன்சிப் பண்ணி சில எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இருக்கும், அதை ரன் பண்ணிங்கன்னா ஜாவா என்விரான்மெண்ட் உங்களோட சிஸ்டமில் செட் ஆயிரும். ஓகேவா? இந்த ஜாவா என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் த ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜாவான்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஜாவா ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜேடிகே இருக்கும். ஜேடிகே தான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜேஆர்இ இருக்கும். ஜேஆர்இயை ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள ஜேவிஎம் இருக்கும். ஓகேவா? இந்த முட்டை, இது முட்டை, இது முட்டை. சரி, என்னால் முட்டை ஒழுங்காக போட முடியல. ஸோ ஜேடிகே, இந்த ஜேடிகே தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட சிஸ்டமில் செட் பண்ணுவீங்க. ஓகேவா? என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம் பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் அந்த என்விரான்மெண்ட். இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் பேர்லேயே இருக்குது, ஜாவா டெவலப் செய்வதற்கான அனைத்து பொருட்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பேரே காட்டி கொடுத்துருது. இந்த ஜேடிகேக்குள்ளே என்ன இருக்குது? ஜேஆர்இ இருக்குது. ஜேஆர்இன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். பேர்லேயே இருக்குது பாருங்க, ரன் டைம். ஓகே, இட் இஸ் ரன்னிங் சம்திங் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாவா சி அப்படின்னு சொல்லி டாட் ஜாவாவை கம்பைல் பண்ணுவோம். இந்த ஜாவா சி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜேடிகேல தான் இருக்கும். ஓகேவா? ஜேடிகேல ஜாவா சி இருக்கும். லெட்ஸ் சேஞ்ச் த கலர். எனக்கு ப்ளூ பிங்க், மேபி லெட்ஸ் கோ வித் பிங்க். நோ, பிங்க் தான் ஆல்ரெடி இருக்கு. லெட்ஸ் கோ வித் எல்லோ. ஓகேவா? ஜாவா சி எங்க இருக்கு? இட் இஸ் இன்சைட் ஜேடிகே. ஜேடிகேல தான் ஜேஆர்இ இருக்கு, பட் ஜேடிகேல ஜாவா சின்னு இருக்கு. இட் இஸ் அ கம்பைலர். ஸோ இது என்ன பண்ணும், இந்த ஜேடிகே தான் டாட் கிளாஸ் ஃபைலை ஸ்பிட் பண்ணும். இந்த டாட் கிளாஸ் ஃபைலை தான் நம்ம ஜேஆர்இ கிட்ட கொடுப்போம். ஜேஆர்இனா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் பேர்லேயே இருக்கு. ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரன்னிங் திஸ் பர்டிகுலர் ஃபைல். ஸோ ஜேஆர்இ என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஸ்பின்னிங் அப் ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இந்த ஜேவிஎம்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணான்னு தெரியல, ஐவிடா. ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்கு? ஜேவிஎம் இருக்கு. இது என்னன்னு சொல்லுவோம்? ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஓகேவா? ஸ்பெல்லிங் எல்லாம் நீங்களே போட்டுக்கோங்க. ஓகேவா? we will say it as a ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஜேஆர்இ என்ன பண்ணும், இந்த டாட் கிளாஸ் ஃபைலை எடுத்துக்கும், ஒரு விர்ச்சுவல் மிஷினை ஸ்பின் அப் பண்ணும். ஓகே, வாட் இஸ் அ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா the machine exists logically but not physically.
இது இதுதான் இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுக்கோங்களேன். ஜாவா விர்ச்சுவல் மெஷின் ஸ்பின் அப் பண்ணும்னு நான் சொன்னேன். ஓகேவா? இந்த ஜாவா விர்ச்சுவல் மெஷின் என்ன பண்ணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் டாட் கிளாஸ் ஃபைல எடுத்து ரன் பண்ணும். இந்த ஜாவா விர்ச்சுவல் மெஷின்குள்ள தான் JIT இருக்கு. இந்த JIT தான் என்ன பண்ணும்? கிளாஸ் ஃபைல லைன் பை லைன் படிச்சு இட் வில் பி டூயிங் தி எக்ஸிகியூஷன். லைன் பை லைன் எக்ஸிக்யூட், லைன் பை லைன் எக்ஸிக்யூட், லைன் பை லைன் எக்ஸிக்யூட். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கங்க. JDKய நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்றோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜாவா கோட எழுத போறோம். ஜாவா கோட் பத்தி நான் இப்ப சொல்லப் போறேன். ஓகேவா? கோட் போறதுக்கு முன்னாடி நம்ம இவ்ளோ பார்க்குறோம்னா, எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் சேட்லி. ஓகேவா? இந்த ஜாவாவ நம்ம வந்து கம்பைல் பண்ண போறோம். ஓகேவா? கம்பைல் பண்றதுக்கு JDK ஜாவாசின்னு ஒரு கமாண்ட் குடுக்குறோம். அத வச்சு நம்ம ஜாவாசி main.javaன்னு குடுத்தோம்னா, நமக்கு டாட் கிளாஸ் ஃபைல் கிடைக்கும். இந்த டாட் கிளாஸ் ஃபைல நம்ம JRE கிட்ட குடுப்போம். விச் இஸ் ஜாவா ரன்டைம் என்வைரன்மென்ட். ஸோ ஜாவா ரன்டைம் என்வைரன்மென்ட் என்ன பண்ணும்? இட் ஸ்பின் அப் அ JVM. ஓகே, ஒரு JVM கிரியேட் பண்ணும் டியூரிங் ரன் டைம். இட் கிரியேட்ஸ் அ ஜாவா விர்ச்சுவல் மெஷின் டியூரிங் த ரன் டைம் அண்ட் கிவ்ஸ் த பர்ட்டிகுலர் கிளாஸ் ஃபைல் டு இட். ஓகேவா? அந்த கிளாஸ் ஃபைல குடுத்து ரன் இட் அப்படின்னு சொன்னோனையும் JVM என்ன பண்ணும்? இட் யூசஸ் JIT, just in time compiler, to go line by line and spit out the output. ஓகேவா? ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஜாவாவோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சுட்டே நம்ம ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரோக்ராமிங் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்னிப்பட்டாட்ட சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜாவா இதை காமிச்சிட்டே இருந்தேன்ல. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சின்ஸ் ஜாவா ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டியது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ வந்து இந்த பர்ட்டிகுலர் ஒவ்வொரு வேர்டுக்கான இந்த கிளாஸ்னா என்ன, மெயின்னா என்ன, இந்த ஸ்டாட்டிக்னா என்ன, வாய்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் இப்பயே சொன்னேன்னா, இப்பயே ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்க மண்டைக்குள்ள போயிருக்கு. இதுக்கு மேலேயே நான் இன்ஃபர்மேஷன் சொன்னேன்னா, யுவர் மண்டை மே கோ பூம். ஸோ அதனால இதோட நம்ம நிப்பாட்டிப்போம்.